ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது LVMH அப்படிங்கிற ஒரு ஆப்பினுடைய டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பெரிய பெரிய டீமெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக டோட்டலி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மல் பர்சன்ஸ் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலே தெரியாமல் ஒரு சில மெம்பர்ஸ் வில்லேஜில் தென் பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லலாம் இந்த ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணி போயிட்டு இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 2 நாளில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி 2 நாள் தானே ரிஸ்க்கு, 4வது நாள் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு போட்டது வந்துடும், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துடும். இதே 5 நாள் 10 நாள் போச்சுன்னா ட்ரிபிள் ப்ராஃபிட் வரும், 5 மடங்கு 10 மடங்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நார்மல் பர்சன் போட்ட அமௌண்ட் எத்தனை நாள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஒரு ஆப்பில் போட்ட அமௌண்ட்டை 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து விட்ரா நிறைய பேருக்கு பெண்டிங் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு சில மெம்பர்ஸ் இன்வைட் அப்கிரேட் ரெஃபரல் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆப் பற்றி நான் அறியாமையால் பண்ணிகிட்டே இருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த ஆப் வந்து கீழே போயிட்டு இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் விட்ரா கொடுத்துட்டு இருப்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 97,000 ரூபாய் எப்பவுமே நம்ம கடைசி பிளான் தான் பார்க்கணும். கடைசி பிளானில் போட்ட அமௌண்ட் எத்தனை நாள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ஆப்பை வந்து கொண்டு போவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 97,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. போட்ட 97,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 29,100 ரூபாய் தராங்க. போட்ட அமௌண்ட் வித்தின் 3 டேஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. விட்ரா வராது. ஓகேவா? ஆல்ரெடி அந்த மெம்பர்ஸ்க்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறாதீங்க. ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ்டு. தென் வந்து இதை உங்க வேலெட்ல வந்து 50,000 1 லட்சம் 10 லட்சம் வந்து வேலெட்ல அமௌண்ட் தங்கி இருக்கும். பிகாஸ் பாத்தீங்கன்னா விட்ராவல் வந்திருக்காது, ஃபைல்ட் ஆக்கியிருப்பாங்க. அந்த விட்ராலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா நீங்க வித்ரா கார்டு வாங்கணும், டாக்ஸ் பே பண்ணணும், ரியல் நேம் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு கார்டு கொடுத்து இந்த கார்டு வாங்கினீங்கன்னா பெண்டிங்ல இருக்க எல்லா விட்ராவும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஃபேக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் விட்ராவல் வராது. இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ்டு. நீங்க விட்ரா கார்டு வாங்கினாலும் விட்ரா வராது. தென் இதே மேனேஜர் ஒரு ஃபேக் ஆப் லிங்கை கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாலும் 10 to 15 டேஸ்க்குள்ள அந்த ஆப் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய லாங் டர்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும், தென் அந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டெய்லி அப்டேட்ஸ் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பில் விட்ட அமௌண்ட் இன்னொரு ஆப்பில் தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ஆப்பில் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை வேற எந்த ஒரு ஜாப்லையும் போயிட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. வேற ஒரு ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீ உங்க லாஸ் அமௌண்ட் ப்ராஃபிட்டாக எடுக்க 3 மாசமும் ஆகும், 4 மாசமும் ஆகும். வெயிட் பண்ணி பொறுமையாக தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். தென் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் யார் பேச்சும் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக போடக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தென் இதில் க்ளோஸ் ஆன மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து சைபர் கிரைம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களை நார்மல் பர்சனோட அக்கௌண்ட் தான் ஃப்ரீஸ் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த கம்பெனிலேருந்து பணம் வந்துச்சோ அதே கம்பெனிலேருந்து அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய மெம்பர்ஸ்க்கு பணம் போயிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மெம்பர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்கள் அமௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 90% எனக்கு தெரிஞ்சு சைபர் கிரைமால உங்களோட லாஸ் அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களை தான் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஃபேக் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ். இது பிஸ்னஸ் தான். நம்ம பிஸ்னஸ் நார்மலாக நம்ம பண்ணுற ஆஃப்லைன் பிஸ்னஸில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும், அதுலேயுமே லாஸ் வரும். அதே தான் இந்த ஆப்ஸ், லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும். பட் அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு எடுத்துடலாம். ஓகேவா? பட் வந்து ஒரே ஆப் நம்பி இருக்காம 3 ஆப் 4 ஆப் 5 ஆப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்ட் பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு செகண்ட் பிளான் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு ஆப்பில் விட்ட அமௌண்ட்டை நீங்கள் அடுத்தடுத்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிக்கலாம். தென் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் குரூப்பில் கொடுக்குற ஆப்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் கொடுக்குற ஆப்ஸாக இருந்தாலும் லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். பட் ஓரளவுக்கு 70 to 80% நான் கெஸ் பண்ணி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதையும் மீறி ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்த ஆப்பில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெம்பர்ஸ் மட்டும் ஆன்லைன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் லாஸ் ஏற்றுக்க முடியாது, என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மெம்பர்ஸ் ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.